வெல்கம் டு பொரியலன் ஃபார் யூ. மைக்ரோப்ராசர் சீரீஸில் நம்ம இது வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசர் என்னென்னு பார்த்தோம். ரிஸ்க்குக்கும் சிஸ்க்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8085 மைக்ரோப்ராசரோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன் 8085னா ஆக்சுவலாக இன்டெல் 70s தே ஸ்டார்டட் வித் 4-bit மைக்ரோப்ராசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8-bit மைக்ரோப்ராசர் டெவலப் பண்ணாங்க. அதுதான் 8085 ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 8085 மைக்ரோப்ராசர் இல்லை 8086 மைக்ரோப்ராசர் உங்களோட கரிக்குலமில் இருந்திருக்கும். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் எனக்கு 8085 6th செமஸ்டரில் ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு தியரி கிளாஸ் இருந்தது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 86 மைக்ரோப்ராசர் இருந்தது. அது 16-bit மைக்ரோப்ராசர். ஸோ உங்களுக்கு 8085 இல்லை 8086ஓட கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஸோ உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கிற மைக்ரோப்ராசர் 60-bit இல்லை 32-bit மைக்ரோப்ராசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்ஸ் ஃப்ளோ, பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோ எல்லாமே சேம் தான். 8085 ஸ்பெசிஃபிக்காக அதோட ஃபங்க்ஷனல் யூனிட்டோ இல்லை அது எப்படி ஒர்க் ஆகும், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரிக்காக மைக்ரோப்ராசரோட கான்செப்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது 8085 இருந்தாலும் சரி, 8086 இருந்தாலும் சரி, ஈவன் இப்போ இருக்க 64-bit ப்ராசராக இருந்தாலும் சரி, ப்ராசஸ் இல்லை கோல் எல்லாமே சேம் தான். ஸோ இஃப் யூ டேக் எனி கம்ப்யூட்டர், மைக்ரோப்ராசர் தான் உங்களுக்கு பிரெயின். ஸோ அதுதான் இன்புட்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டில் சேவ் பண்ணும். ஸோ மைக்ரோப்ராசரை பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அன் ஃபேப்ரிகேட்டட் சிப். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜிஏ பின்னுவாங்க இல்லை எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க ரீசெண்ட் இதில். பட் 8085 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டூயல் இன்லைன் பேக்கேஜாக தான் இருக்கும். மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோப்ராசரில் அப்பார்ட் ஃப்ரம் ஏஎல்யூ உங்களுக்கு நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா டைரெக்டாக உங்களுக்கு மைக்ரோப்ராசரில் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் சிஸ்டம் மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து ப்ராசஸ் பண்ணாது. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணி லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட் மாடலில் ஸ்டோர் பண்ணும். இது பெரிய ப்ராசஸ். நம்ம 8085க்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக் மைக்ரோ கம்ப்யூட்டரோட உங்களுக்கு பிளாக் டயக்ராம். சென்ட்ரல் பார்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ராசர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏஎல்யூ இருக்கும், ரெஜிஸ்டர்ஸ், அரேஸ் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் டேட்டாவை கொடுக்கும், மைக்ரோப்ராசர் மெமரியிலேருந்து டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் பேசிக்ஸ். ஈவன் லைக் ஸோ இப்போ இருக்க 64-bit ப்ராசர் எடுத்தாலும் உங்களுக்கு இதுதான் சேம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ்ன்றது உங்களோட கீபோர்டு ஒரு மவுஸ், அவுட்புட் டிவைஸ்ன்றது உங்களோட மானிட்டர், மெமரின்றது உங்களோட டிராம் சிஸ்டம் மெமரி, மைக்ரோப்ராசர்ன்றது உங்களோட ப்ராசஸ். அதாவது மைக்ரோப்ராசர் ஒர்க், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் மைக்ரோப்ராசர் அதை எப்படி எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குதுன்றதான் பார்க்கலாம். நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும். பட் ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் கம்பைன் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபெட்சிங், டிகோடிங் அண்ட் எக்ஸிக்யூட். ஃபெட்சிங்கிறது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் மெமரியில் ஏதோ ஒரு அட்ரஸ் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்த போல் சிபியூ அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்க டேட்டாவை அந்த அட்ரஸை கரெக்டாக ஃபெட்ச் பண்ணி அந்த டேட்டா டேட்டா பஸ்ஸில் போடுறது தான் என்னென்னா ஃபெட்சிங். அதாவது என்னன்னா கெட்டிங் த டேட்டா ஃப்ரம் த மெமரி லொகேஷன் அண்ட் புட்டிங் இன் த டேட்டா பஸ் தான் ஃபெட்சிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகோடிங். அதாவது டிகோடர் யூனிட் இருக்கும் ப்ராசரில். ஃபெட்ச் பண்ண டேட்டாவை டிகோடரில் போட்டு அதை மெஷின் ரீடபிள் லாங்குவேஜாக மாற்றி மைக்ரோ ப்ராசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் டிகோட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் டிகோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் கமாண்டோ இல்லை அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்புட்டில் லோட் பண்ணும். ஸோ இதுதான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் த எக்ஸிக்யூஷன்: ஃபெச்சிங், டிகோடிங் அண்ட் எக்ஸிக்யூட். இந்த ப்ராசர் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டெர்மினாலஜி எல்லாமே சேம் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ன்றது என்னன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் ப்ராசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க்குக்கும் சிஸ்க்குங்கிற டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பேஸ் பண்ணி தான். தென் பேண்ட்வித்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் கேன் சிபி ப்ராசஸ் அட் எ டைம் ஆர் லைக் ஸோ அட் இன்ஸ்ட்ரக்ஷன் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். 8085 பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் 8 பிட்டை ப்ராசஸ் பண்ணும். ஸோ 8 பிட் பேண்ட்வித். அதுக்கப்புறம் கிளாக் ஸ்பீடு. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது தான் கிளாக் ஸ்பீடு. 8085 8086லாம் பார்த்தீங்கன்னா அது மெகாஹெட்ஸ் இருந்தது. பட் இப்போ ரீசெண்ட் ப்ராசஸர் 64-bit ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகாஹெட்ஸில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேர்ட் லென்த்ன்றது என்னன்னா உங்களுக்கு இன்டர்னல் டேட்டா பஸ்லாம் இருக்கும். டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ். அது பார்த்தீங்கன்னா 8085 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிட் ரெஜிஸ்டர்ஸும் இருக்கு, தேர் ஆர் ஸ்பெஷல் 16-bit ரெஜிஸ்டர்ஸும் இருக்கு. இன்டர்னல் டேட்டா பஸ் டிபெண்ட் பண்ணி தான் மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா 8085 பார்த்தீங்கன்னா வேர்ட் லென்த் 4 பிட்ல இருந்து 64 பிட் வரைக்கும். அதாவது என்னன்னா ½ பைட்ல இருந்து 8 பைட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு.
தென் டேட்டா டைப்ஸ், நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து உங்களுக்கு சிபிக்கு ஹேண்டில் பண்ணும். பைனரி, பிசிடி, ஆஸ்கி, சைன்ட் அண்ட் அன்சைன்டு. ஸோ இதெல்லாம் பேசிக் டெர்மினாலஜி. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ ரீசெண்ட் இது வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து சேம் தான். ஸோ இப்போ வந்து 8085 ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஸோ just like so one slide introduction about 8085. 8085 from Intel 77ல வந்து டெவலப் பண்ணாங்க. அதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா வந்து 8 பிட் டேட்டா பஸ். அதாவது என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 8 பிட் டேட்டாவை தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். அட்ரஸ் பஸ் பார்த்தீங்கன்னா 16 பிட் அட்ரஸ் பஸ்ஸு. ஸோ 16/2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 64 KB. ஸோ 8085ல வந்து மேக்ஸிமம் சிஸ்டம் மெமரி வந்து 64 KB. ப்ரோக்ராம் கவுண்டர், ஸ்டாக் கவுண்டர்னு ரெண்டு இருக்குது. அது ரெண்டுமே வந்து 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ், ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். அது என்ன நம்ம பார்க்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, 6 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. பிசி, டிஇ அண்ட் ஹெச்எல் எல்லாமே இண்டிவிஜுவல் 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் தான். பட் நீங்கள் வந்து அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி 16 பிட் ரெஜிஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணலாம். பவர்னு பார்த்தீங்கன்னா வந்து +5 வோல்ட் தேவை. கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3.2 MHz. இதுதான் வந்து 8085ஓட பேசிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஓகே 8085ல வந்து என்னென்ன ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்குமுலேட்டர் வந்து என்னென்னா இட்ஸ் அன் 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ். எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுல்ல, அந்த ஆப்ரேஷன்ஸோட டேட்டா வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் அந்த ஏஎல்யூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே அக்குமுலேட்டரில் தான் ஸ்டோர் ஆகும். லோடு, ஸ்டோரு, ஐஓ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மைக்ரோ ப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் ஏ, மூவ் பி, ஆட் ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஏ. அதாவது என்னன்னா வந்து ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து அக்குமுலேட்டரில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த அக்குமுலேட்டர் வந்து என்னன்னா வந்து இன்னோ இல்லை அவுட் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி அவுட் சைட் டிவைஸ்க்கு வந்து இந்த ரிசல்ட்டை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அது அக்குமுலேட்டர். அதுக்கப்புறம் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். அது வந்து இதுதான் வந்து கோர் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர். உங்களோட எல்லா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இட்ஸ் 8 பிட் டேட்டா. அதுக்கப்புறம் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், அதாவது பிசி, டிஇ, ஹெச்எல் எல்லாமே 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ். சிஸ்டம் மெமரியிலேருந்து டேட்டாவை காப்பி பண்ணி அந்த ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏஎல்யூ வந்து ப்ராசஸ் பண்ணும். ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் ஸ்டாக் பாயிண்டர். ப்ரோக்ராம் கவுண்டரும் ஸ்டாக் பாயிண்டரும் வந்து என்னென்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். என்ன பண்ணோன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் வந்து நிறைய மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் 1 by 1 சீக்வன்ஷியல் ஆர்டரில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் 2 அதாவது வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ண போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட மெமரி அட்ரஸ் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண உடனே ப்ரோக்ராம் கவுண்டரை வந்து ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 3க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 2 வந்து ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ப்ரோக்ராம் கவுண்டர் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஷியல் ஆப்ரேஷன் வந்து தடையில்லாமல் நடக்கிறதுக்கு வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் தான். அது ஸ்டாக் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது வந்து லாஸ்ட் வர டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆகும். இட்ஸ் ஆல்சோ 16 பிட் ரெஜிஸ்டர். ஸ்டாக் பாயிண்டர் எதுக்கு யூஸ் ஆகுன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்வாப் ஆப்ரேஷன், அதாவது ரெண்டு ரெஜிஸ்டர் இருக்க டேட்டாவை வந்து ஸ்வாப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் பாயிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ். இது 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ். டேட்டா வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் வந்து ஃபிளாக் ரெஜிஸ்டர்ஸ். ஃபிளாக் ரெஜிஸ்டர்ஸ்ன்றது என்னன்னா இது வந்து ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் தான், ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். பட் அந்த 8 பிட்ல வந்து 5 பிட்டை மட்டும் தான் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஈச் ஃப்ளிப் ஃப்ளாப் கேன் ஹோல்டு 1 பிட் டேட்டா. அது என்னன்னா 1ஆக இருக்கலாம் இல்லை 0ஆக இருக்கலாம். அது 1ஆ 0ன்றது டிட்டர்மைன் பண்ணுறது எப்படின்னா உங்களோட அக்குமுலேட்டரோட அவுட்புட் தான். அதாவது வந்து உங்களோட ஏஎல்யூ ஆப்ரேஷன்ஸோட ரிசல்ட் வந்து ஒரு டேட்டா வந்து அக்குமுலேட்டரில் எழுதும். அந்த டேட்டாவை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இந்த 5 ரெஜிஸ்டர்ஸுமே வந்து செட் ஆகும். அதாவது வந்து சைன், 0, ஆக்சிலரி கேரி, பேரிட்டி ஆர் கேரி. உங்களோட அவுட்புட் அதை நீங்கள் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதோட அவுட்புட்டோட ஸோ அதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எப்படி செட் ஆகுன்றதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தென் இன்டரப்ட் கண்ட்ரோலர் அண்ட் இன்டரப்ட்ஸ். ஸோ இன்டரப்ட் கண்ட்ரோலர் வந்து ரொம்ப நார்மல் கண்ட்ரோலர். இது என்ன ஆகுன்னா வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் இன்டரப்ட் கண்ட்ரோலர் வந்து சிக்னல் வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அப்பயே வந்து சஸ்டைன் பண்ணிட்டு இன்டரப்ட் கண்ட்ரோலர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இன்டரப்ட் கண்ட்ரோலர். இன்டரப்ட் கண்ட்ரோலர் வந்து பேரிட்டி கம்பேர்ட் டு த எக்ஸிஸ்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வந்து 8085 பொறுத்த வரைக்கும் இந்த 5 இன்டரப்ட் சிக்னல்ஸ் இருக்குது. INTR, RST 7.5, RST 6.5, RNT 5.5 அண்ட் ட்ராப். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் பேரிட்டி இருக்கும்.
ஈவன் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்டரப்ட் ரெக்வெஸ்ட்டை சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஸோ வேற ஒரு இன்டரப்ட் ரெக்வெஸ்ட் வந்து அதிக ப்ரியாரிட்டியோட வந்ததுன்னா அந்த அதிக ப்ரியாரிட்டி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். தென் வந்து எஸ்ஐடி எஸ்ஓடின்னு சொல்லுவாங்க, சீரியல் இன்புட் டேட்டா அண்ட் சீரியல் அவுட்புட் டேட்டா. இது எதுக்குன்னா வந்து நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர் வந்து 8085 கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கீபோர்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபெச் பண்ணுற டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி. ஸோ அவுட்புட் நீங்கள் அந்த செவன் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேல பார்க்குறது எல்லாமே எஸ்ஓடி. அது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த எஸ்ஐடி எஸ்ஓடின்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அட்ரஸ் பஸ் அண்ட் அட்ரஸ் டேட்டா பஃபர். ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்னன்னு தெரியும், இப்போ ஸ்டாக் பாயிண்டர்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் கவுண்டருக்கும் இந்த ஸ்டாக் பாயிண்டருக்கு எப்படி சிபியூ கம்யூனிகேட் பண்ணணும்னா த்ரூ த அட்ரஸ் பஸ் அண்ட் அட்ரஸ் டேட்டா பஃபர் தான். ஸோ இந்த டேட்டா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ரஸ் பஃபர்னு இல்லை அட்ரஸ் டேட்டா பஃபர்லேயே லோட் ஆயிருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு சிபியூ வந்து உங்களுக்கு ஸ்டாக் பாயிண்டரோ இல்லை வந்து ப்ரோக்ராம் கவுண்டரே ரீட் பண்ணும். தென் அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ், இது காமன் பஸ். ஸோ அட்ரஸ் பஸ் கேரிஸ் த அட்ரஸ், டேட்டா பஸ் கேரிஸ் த டேட்டா. என்ன டிஃபரன்ஸ்னா டேட்டா பஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷன், அதாவது வந்து இன் அண்ட் அவுட் ரெண்டு பக்கமும் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் அட்ரஸ் பஸ் வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு பை யூனி டைரக்ஷன், ஒன் வே கம்யூனிகேஷன் தான். ஸோ நவ் வந்து ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து 8085 மேஜர் ஃபங்க்ஷன் பிளாக்ஸ்லாம் தெரியும். இண்டிவிஜுவலாக பார்த்தோம் அது என்ன பண்ணுன்ட்டு. இப்போ வந்து என்னென்னா ஸோ அது எப்படி வந்து இன்டெகிரேட் ஆயிருக்குன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிங்க் கலர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர்ஸ் 8 பிட் அண்ட் 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ், அக்குமுலேட்டர் 8 பிட், டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ், ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் எல்லாமே 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸ்டாக் பாயிண்டர் ப்ரோக்ராம் கவுண்டர் மட்டும் தான் 16 பிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டரப்ட் கண்ட்ரோலர் இருக்குது, சீரியல் ஐஓ கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இன்டரப்ட் கண்ட்ரோலர் வந்து ஸோ பேஸ்ட் ஆன் த இன்டரப்ட் ப்ரியாரிட்டி சிபியூ கேன் சஸ்பெண்ட் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் அண்ட் சர்வீஸ் த இன்டரப்ட். வேற சீரியல் ஐஓ கண்ட்ரோல் என்னன்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டு. அப்புறம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் இருக்குது, அதாவது வந்து ஃபெட்ச் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் டிகோடர் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. அப்புறம் வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சிக்னல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் சிக்னல் தான் வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு எந்த டைமில் வந்து டேட்டா பேஸை வந்து பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் வந்து பிளேஸ் பண்ணணும், மெமரி எப்படி ரீட் பண்ணணும், ரைட் பண்ணுறது எல்லாமே இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் பஃபர் அண்ட் டேட்டா பஃபர், இதுக்குன்னா வந்து ப்ரோக்ராம் கவுண்டருக்கும் உங்களோட ஸ்டாக் பாயிண்டருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து இப்படி தான் வந்து 8085 மாடல்ஸ் எல்லாமே வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக போக விரும்பலை, ப்ராபலி வந்து யாருக்கா தேவைப்பட்டதுன்னா வந்து ஸோ ஒரு தனியாக வந்து 8085 வந்து எப்படி ஒர்க் ஆகுது, டீட்டெயிலாக ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் 8085 ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் ஒரு ப்ராசரோட பேண்ட்வித் இல்லை பர்ஃபார்மன்ஸே வந்து டிசைட் பண்ணுது. சிஸ்குக்கும் ரிஸ்க்குக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது தான். 8085 வந்து பேசிக் ப்ராசர். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே 4 கேட்டகரியில் வந்துடும். ஸ்டார்ட்ஸ் வித் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், இன்க்ரிமெண்டல் அண்ட் டிக்ரிமெண்டல். ஈவன் வந்து மல்டிப்ளிகேஷன் கூட வராது. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேஷன், அதாவது வந்து என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எக்ஸ்ஆர் ஆர் எக்ஸ்நார், இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேஷன்ல வரும். தென் பிரான்ச்சிங் ஆப்ரேஷன், அதாவது வந்து ஜம்ப், கால், ரிட்டர்ன். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும்னா அந்த டைமில் ஜம்ப். ஸோ அதெல்லாம் வந்து பிரான்ச்சிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக் பாயிண்டர்லாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன்ஸ், அதாவது வந்து என்னன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் தி ரெஜிஸ்டர்ஸ், மெமரி லொகேஷன் டு தி ரெஜிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து ரெஜிஸ்டர்லேயே இல்லை மெமரியில டேட்டா வந்து ரைட் பண்ணுறது, அப்புறம் வந்து பிட்வீன் த ஐஓ டிவைஸ் அண்ட் அக்குமுலேட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன். ஸோ 8085 பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், 4 கேட்டகரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். Then addressing mode, so similar to the instruction, so addressing mode 4 category தான். immediate addressing mode, basic addressing mode. immediate addressing modeல என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும். அதாவது என்னன்னா இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா MVI ஆர் டேட்டா, அதாவது என்னன்னா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இமிடியேட் ஆர் கமா டேட்டா, அதாவது வந்து டேட்டாவை வந்து ஆர்ன்ற லொக்கேஷன் மூவ் பண்ணு, அதாவது வந்து டேட்டா தான் வந்து ஆக்சுவல் டேட்டா. ஸோ வெரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தென் ரெஜிஸ்டர் அட்ரஸிங், இமீடியட் அட்ரஸிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேட்டா வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். பட் ரெஜிஸ்டர் அட்ரஸிங்கில் டேட்டாவோட அட்ரஸ் லொக்கேஷனை கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் ஆர்டி கமா ஆர்எஸ், அதாவது ஆர்எஸ் தான் வந்து லொக்கேஷன் ஆஃப் த டேட்டா. ஸோ அந்த ஆர்எஸ்ல இருக்க டேட்டாவை வந்து ஆர்டிக்கு மூவ் பண்ணுறது தான் வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங். அதுக்கப்புறம் டைரக்ட் அட்ரஸிங். டைரக்ட் அட்ரஸிங் எதுக்குன்னா உங்களோட அக்குமுலேட்டர் டு த அவுட் சைட் டிவைஸ் கம்யூனிகேஷன், அதாவது வந்து அக்செப்ட் த டேட்டா ஃப்ரம் த அவுட் சைட் டிவைஸ் டு த அக்குமுலேட்டர், அப்படி இல்லைன்னா வந்து சென்ட் டேட்டா டு த அவுட் சைட் டிவைஸ் ஃப்ரம் த அக்குமுலேட்டர். ரெண்டு போர்ட் இருக்குது, இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்டு, 01 அண்ட் 00. 00 எதுக்குன்னா வந்து டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறது அவுட் சைடுக்கு, 01 எதுக்குன்னா டேட்டா வந்து சென்ட் பண்ணுறது
ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான அட்ரஸிங். ஆக்சுவலாக வந்து ப்ராசருக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்குங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு ப்ராசர் வந்து எஃபெக்டிவாக அட்ரஸை கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வச்சு அந்த அட்ரஸோட கண்டென்ட்டை வச்சு நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து கால்குலேட் பண்ணும். ஆக்சுவலாக அந்த நெக்ஸ்ட் அட்ரஸில் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் அட்ரஸிங்கில் வந்து 2 சைக்கிள் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 16 பிட் அட்ரஸிங் மோடில் வந்து இந்த இன்டைரக்ட் அட்ரஸிங்கில் வந்து 2 சைக்கிளிங் தேவைப்படும். இதுதான் இன்டைரக்ட் மோட் அட்ரஸிங். தென் வந்து ஓகே, ஸோ நவ் வி நோ த 8085 டெர்மினாலஜிஸ் தெரியும், ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் தெரியும், அட்ரஸிங் மோட்ஸ் தெரியும். இப்போ வந்து என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ நமக்கு வந்து ஆப்கோடுன்ற கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஆப்கோடுன்றது என்னென்னா ஆப்ரேஷன் கோடு ஆக்சுவலாக. ஸோ மூவ் ஏ கமா பி, இந்த மூவ்ன்றது வந்து என்னன்னா பியில் இருக்க டேட்டா ஏக்கு மூவ் பண்ணுன்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து என்னன்னா ஹியூமன் ரீடபிள். ஸோ ஒரு ஹியூமன் பார்த்தாங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து மெஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? ஸோ அந்த மூவ் ஏ கமா பியை வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக மாற்றணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கோடுன்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷனல் கோடு. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் ஃபெச் பண்ணும்போதே நீங்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து ஆக்சுவலாக அந்த 8085 கிட்டில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மூவ் ஏ கமா பியை டைரெக்டாக கொடுக்க மாட்டீங்க. அந்த மூவ் ஏக்கான ஆக்சுவல் ஈக்குவல் ஆப்கோடை தான் ப்ரெஸ் பண்ணுவோம், ஆப்கோடை தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம். ஸோ ஆப்கோடுன்றது வந்து இட்ஸ் இன்டர்னல் ப்ராசஸ். சிபி வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்லேருந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் ஆப்கோடு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, MEIA 18H. அதாவது என்னன்னா 18H என்ற டேட்டா வந்து ஏன்ற லொக்கேஷனுக்கு மூவ் பண்ண இமிடியேட்லி. ஸோ இதுதான் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம வந்து அந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் போட்டிருக்கோம்: ஃபெட்ச், டிகோட் அண்ட் எக்ஸிக்யூட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஃபெட்சில் மெமரி லொக்கேஷனில் இருக்க 18H எடுத்து டேட்டா பஸ்ஸில் போடணும். ஸோ இது எப்படி நடக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுன்னா MEIA, ஸோ ஹியூமன் ரீடபிள், இதை மெஷின் ரீடபிளாக கன்வெர்ட் பண்ணும், அதாவது ஆப்கோடு. ஸோ MEIAவோட ஆப்கோடு பார்த்தீங்கன்னா 3H. ஸோ ஹெச்ன்றது என்னன்னா வந்து அது வந்து ஆக்சுவலாக வந்து இண்டிகேஷன் என்னன்னா வந்து ஹெச்ன்றது வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே ஹெக்ஸாடெசிமலில் தான் இருக்கும். ஸோ ஹெச்ன்றது வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். ஸோ MEIAவோட ஆப்கோடு பார்த்தீங்கன்னா வந்து 3E. ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் மைக்ரோ ப்ராசஸர் வந்து கேன் ஸ்டோர் 8 பிட் அட் ஏ டைம், ரைட்? 8085 பார்த்தீங்கன்னா 8 பிட் டேட்டா தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா இருக்குது. அதாவது MEIAவோட டேட்டா ஆப்கோடு அது வந்து 3E, அதுக்கப்புறம் 18H டேட்டா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரே லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 5500 மெமரி லொக்கேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். MEIA அதாவது வந்து 3Eன்ற ஆப்கோடு வந்து 5500 ஸ்டோர் பண்ணும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 18H அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவ் ஏன்ற அந்த ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனும் எந்த டேட்டா காப்பி பண்ணணுமோ அது வந்து கன்சிக்யூட்டிவ் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா ஒரு சிக்னல் என்ன பண்ணும், என்ன சிக்னல்னா மெமரி ரீட் சிக்னல், அதாவது கண்ட்ரோல் யூனிட் ப்ராசஸ் பண்ணும். ரீட் சிக்னல் எப்படின்னா ஸோ அந்த மூவ் ஏ என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீட் பண்ணணும். ஸோ மெமரியில் ரீட் பண்ணணும். ஸோ அந்த மெமர் சிக்னல் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் வந்து அந்த MEIA என்ற ஆப்கோடை வந்து ஃபெச் பண்ணது 3A. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா அந்த ஃபெச்சில் பார்த்தீங்கன்னா MEIA அதாவது வந்து 3Eன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபெச் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து என்னன்னா ஆப்கோட் ஃபெச் சைக்கிள். ஸோ அதுக்கு அடுத்து டிகோடு. ஸோ இப்போ வந்து 3Eன்றது வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு தெரியுது. ஸோ அதை வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து டிகோடரில் போட்டு டிகோட் பண்ணி ஓகே ஸோ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மூவ் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம் கவுண்டர் மைக்ரோ ப்ராசஸர் வந்து +1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 5500 இருக்கிற ப்ரோக்ராம் கவுண்டர் இப்போ வந்து 5501க்கு வந்துடும். 5501ல் பார்த்தீங்கன்னா 18H அந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை தான் வந்து நீங்கள் வந்து ஏக்கு மூவ் பண்ணணும். ஸோ எகைன் வந்து திருப்பி வந்து மெமரி ரீட் சிக்னலை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 18E வந்து திருப்பி வந்து டிகோடருக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து 18ல் இருக்க டேட்டா வந்து 18H டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஏக்கு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் வந்து ஸோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தாலும் வந்து ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகி ஒர்க் ஆகும்: ஃபெட்ச், டிகோட் அண்ட் எக்ஸிக்யூட். அதாவது வந்து என்னன்னா ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த மெமரி அண்ட் புட் இட் ஆன் த டேட்டா பஸ், அதுக்கப்புறம் டிகோட் பண்ணி தென் டூ த எக்ஸிக்யூஷன். ஸோ ஈவன் லைக் ஸோ இப்போ 32 பிட் 64 பிட் ப்ராசஸர் எடுத்தீங்கனாலும் இதுதான் வந்து ப்ராசஸிங். பட் இன்டர்னல் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக மாறி இருக்கும். பட் பேசிக் இதுதான் வந்து ஃப்ளோ.
ஸோ வித் தட் ஐ திங்க் ஸோ 8085 பற்றி உங்களுக்கு ஒரு 8085 ப்ராசரோட ஆர்கிடெக்ட் பற்றியோ பேசிக் ஆப்ரேஷன் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் சீரிஸில் வந்து 8086 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. 8086ன்றது என்னன்னா வந்து 8085 அட்வான்டேஜ் 16 பிட் ப்ராசரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம். 8086ல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பொரியல் அண்ட் ஃபார் யூ. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.